22 பிப்ரவரி 1945. இதுதான் நேற்றுக்கு நம்ம இறுதியில படிச்சுட்டு இருந்தோம். மதிப்பிற்குரிய லாலாஜி, தற்காலத்தில் பழிச்சொல் இன்றி வெளிவருவது என்பது மிகவும் கடினமாகிவிட்டது. இந்த கால நடவடிக்கைகள் அவ்வாறு உள்ளன. அனைத்து விதமான மக்களுக்கிடையே தனித்துவத்துடன் வாழ முடிந்தவனே உண்மையான மனிதனாவான். மனிதனின் எண்ணம் கலப்படமின்றி தூய்மையாக இருப்பதை அனுமதிக்காத வகையில் சம்ஹாரத்தின் விளைவுகள் சூழ்நிலையில் கலந்துள்ளன. இது நம் தவறுதான். நமது எண்ண சக்தியை சீர்திருத்த முடியும் என்ற நம்பிக்கை இல்லாத அளவிற்கு அது பலவீனமாகி உள்ளது. காரணம் என்னவெனில், இயல்பிற்கு மாறாக சிந்திப்பதில் மக்கள் மகிழ்வுறுகிறார்கள். அடுத்த வேலையை மேற்கொள்வதற்கு ஒரு வேலையை செய்து முடித்து அதிலிருந்து தான் விடுபட்டதாக எவராலும் நினைக்க முடிவதில்லை. இந்த இடத்துல நம்ம முடிச்சோம். ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வேலையை எடுத்துக்கிறது, அது ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்ப எனக்கு இந்த வேலை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் எல்லா வேலைகளிலும் ஒரே நேரத்துல காலை வச்சு தன்னுடைய எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதனால எந்த வேலையையும் சிறப்பாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் அநேக எண்ணங்களை கொண்டிருப்பதே மன உளைச்சலுக்கு காரணமாகிறது. மன உளைச்சல்ல சிக்கி தவிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் சர்வசாதாரணமா வரக்கூடிய ஒரு வார்த்தை. மன உளைச்சலை தருகிறது. காரணம் என்ன அப்படின்னா 2 விஷயங்களை சொல்றார் மன உளைச்சலுக்கு காரணம். ஒரே நேரத்தில் அநேக எண்ணங்களை கொண்டிருப்பது, அல்லது இதயத்தை பாதிக்கும் அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் மீது அளவிற்கு அதிகமாக அழுத்தம் கொடுப்பது. இப்போ நம்முடைய மன உளைச்சலுக்கு என்ன காரணம்னு நம்ம யாரையும் தேட வேண்டியதில்லை. 2 ரீசன் தான் சொல்றாரு. எனக்கு மன உளைச்சலா இருக்கு அப்படின்னா நானே என்னை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னை யாரோ திட்டாங்க, அதுல இருந்து ரொம்ப கடும் மன உளைச்சலா இருக்குங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இதுல 2வது பார்ட். என் இதயத்தை பாதிக்கும் அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் மீது அளவிற்கு மீறி அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த மன உளைச்சல் குறையணும்னா திட்டினவனை போய் திரும்பி திட்டுறதுனால மன உளைச்சல் குறையாது. அது இதயத்தை பாதிக்க விட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த பதிவை இதயத்திலேருந்து நீக்கிட்டு அதன் மீது நம்ம அழுத்தம் கொடுக்காம, அதாவது அதை பற்றி திரும்பி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சிந்திக்காமல் இருந்தால் போதும். இப்படி இல்லாம என்ன எப்படி அவர் செய்யலாம், என்ன எப்படி அவர் அடிக்கலாம், என்ன எப்படி அவர் திட்டலாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம நினைக்க 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 அந்த எண்ணத்திற்கு அளவுக்கு மீறி அழுத்தம் நம்மளால கொடுக்கப்பட்டு அது நம் மனதில் ஒரு உளைச்சலை ஏற்படுத்துகிறது. ஆக மன உளைச்சலுக்கு காரணம் இதயத்தை பாதிக்கும் அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் மீது அளவிற்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்படுவது. சரி, இல்லைன்னா இன்னொன்னு என்ன, ஒரே நேரத்துல பல விஷயங்களை பத்தி நினைத்து கொண்டிருப்பது, எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுறது. திடீர்னு ஒரு நாள் கிட்டத்தட்ட நெருங்கின பிறகு அதை செய்யலையே, இதை செய்யலையே, அப்படி இருக்கே இப்படி இருக்கே. இந்த மன உளைச்சல் யாருக்குன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரும். அவரு என்ன பண்ணுவாரு, வருஷம் ஃபுல்லா படிக்காம இருந்துட்டு எக்ஸாம் நெருங்க இந்த சப்ஜெக்டை படிக்கிறதா அந்த சப்ஜெக்டை படிக்கிறதா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். சரி, அந்த உளைச்சலை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டும் நடுப்புற 2 நாள் லீவு கொடுத்தா அந்த நேரத்துல என்னன்னா இந்த பாடத்தை படிக்கிறதா அந்த பாடத்தை படிக்கிறதா, இந்த கொஸ்டினை படிக்கலாமா, இது கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருக்கவா, ஐயோ இதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்டோமே, அடுத்த கொஸ்டின் என்ன பண்றது, அதை பத்தி அந்த சாப்டர் படிக்கலையேன்னு திரும்பி மன உளைச்சல் வந்து. ஆக இது மாதிரி நமக்கும் நிறைய நேரங்கள்ல ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு அந்த எண்டுல போய் செய்யும் பொழுது இந்த மன உளைச்சல் எப்பெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு, சென்ட்ரல் இன்சார்ஜ் சொல்லிட்டாரு, இல்ல ஜோனல் இன்சார்ஜ் சொல்லிட்டாருன்னு நம்ம ஒரு ஹெச்எஃப்என் பண்ண போறோம், ஒரு தியான உற்சவம் பண்ண போறோம். அதாவது அது ஆரம்பத்துல இருந்தே அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடில இருந்தே பிளான் பண்ணி அதுக்கு ஃப்ளக்ஸ் அடிச்சு அதுக்கு பத்திரிக்கை அடிச்சு அதை எல்லாருக்கும் கொடுத்து மண்டபம் புக் பண்ணி எல்லாம் செஞ்சிருக்கணும். செஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு ஒரு 5 நாள் இருக்கிறப்ப போய் மண்டபத்துக்கு புக் பண்ண போறது, அது இல்லைன்னா கொஞ்சம் சொல்றது, இல்ல பாம்ப்ளெட் அடிக்க கொடுக்கறது, அது வரலங்கிறது, இது எல்லாம் ஒரே நாள்ல தலையில நின்றுவோம். ஐயோ பாம்ப்ளெட் கொடுக்கலையே, ஐயோ மண்டபத்தை போய் புக் பண்ணலையே, எலக்ட்ரீஷியனுக்கு சொல்லலையே,
இப்படி ஒரே நேரத்துல அநேக எண்ணங்கள் நமக்குள்ளார புகுற மாதிரி நம்ம விஷயங்களை தள்ளி போட்டு வச்சிருந்து கடைசியா செய்யும் பொழுது மன உளைச்சல் வருகிறது. ரொம்ப ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயம். மன உளைச்சல்ங்கிறது நம்மளை தற்கொலை வரைக்கும் கூட கொண்டு போகுது. அதனாலதான் கோர்ட்ல மன உளைச்சல் ஏற்படுத்தினா அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நீங்க இதை கொடுக்கணும், ஒரு அபராதம் கொடுக்கணுங்கிற அளவுக்கு சட்டம் இருக்கு. ஆனா மன உளைச்சலுக்கு காரணம் மற்றவர்கள் கிடையாது. மற்றவர்களால நமக்கு மன உளைச்சல் கொடுக்க முடியாது. இது மார்ஷல் ரோஷன்பர்க் சொல்லுவார். எதுல சொல்லுவார்னா, இந்த ஹார்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் நீங்க நிறைய பேர் இதுல அட்டன் பண்ணிருப்பீங்க. அதுல ஒரு இடத்துல அவரு சொல்லுவார். ஏன்னா அவர் ஹிட்லருடைய கேம்ப்ல உள்ள துன்பப்பட்ட ஒரு மனிதர். அந்த கேம்பினுடைய முக்கிய நோக்கமே மக்களுக்குள்ளார மன உளைச்சலை ஏற்படுத்தி அவங்கள சிறுக சிறுக சித்திரவதை செய்யறதுதான் அந்த கேம்பினுடைய நோக்கம். அங்கிருந்து ஒருவர் பாசிட்டிவான ஒரு மனோபாவத்தோட மகிழ்ச்சியோட வெளியில எப்படி இதயபூர்வமாக மற்றவர்களோட தொடர்பு கொள்றதுன்னு இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா, அவருடைய மன உறுதி ஒண்ணு. அவர் மிகச் சரியான விதத்தில் அந்த சூழ்நிலையை கையாண்டார். அவர் சொல்றாரு, நீங்க யாரால வேணாலும் அடிமைப்படுத்தப்படலாம், எந்த அளவுக்கு வேணாலும் கொடுமைக்கு உள்ளாகலாம். ஆனால் இவை எதுவும் உங்க மன மகிழ்ச்சியை ஒண்ணும் பண்ணாம உங்களால பாத்துக்க முடியும். ஏன்னா ஒருத்தர் அடிக்கிறாரு, ஒருத்தர் திட்டுறாரு, அவருடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களை துன்பப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனா அந்த அடி இந்த திட்டெல்லாம் உடம்புக்கு தான். மனது நினைத்தால் இதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்துல தன்னை இணைத்து கொண்டு அமைதியாகவோ சந்தோஷமாகவோ இருக்க முடியும். அவர் அதான் சொல்றாரு, உங்களுடைய அந்த மனோபாவத்தின் மீது, ஆட்டிடியூடு மீது யாருமே எந்த விதமான கட்டுப்பாடும் விதிக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்படி சந்தோஷமா இருக்கேங்கிறத நீங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைத்தியக்காரன் எடுத்துங்களேன். அவனை நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, என்ன வேணாலும் சண்டை போடுங்க, என்ன வேணாலும் அடிங்க, அவன் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பான். காரணம், அவன் ஒரு மன சூழலுக்குள்ள சிக்கிக்கிட்டான். அதுல இருந்து அவனுக்கு வெளியில வர முடியல. அதனால ஆனா நம்ம நினைச்சோம்னா நாமவே நம்மளுடைய மனோபாவத்தை ஒரு சந்தோஷமான மனநிலையில, அதுக்குதான் மாஸ்டர் சொல்றாரு, எல்லா கஷ்டங்களையும் நீங்க கொடுத்தது அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா எடுத்துக்கிறதுக்கு ஒரு மனோபாவம் நமக்கு இருந்ததுன்னு வச்சுங்க, மாஸ்டர் கொடுத்ததுன்னு. அந்த மனோபாவத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளும் போது உலகத்துல எந்த விஷயமும் நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த முடியாது. சரி, இந்த சிக்கலில் இருந்து விடுபட கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பணியை ஏற்று செய்யலாம். சார், இவ்வளவுலாம் நல்ல முடியாது சார், அப்ப என்ன செய்யலாம்? சிம்பிளான வழி இருக்குங்க. நீங்க ஒரு மிஷன் வாலண்டியர் ஒர்க்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். மாஸ்டருக்கான சேவையில உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆசிரமத்துல ஒரு ஒர்க் எடுத்து செய்ய ஆரம்பிங்க. அபியாசி இல்லைங்க, கோயில் வேலை ஒண்ணு செய்யுங்க. இல்ல ஒரு 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 நல்ல ஒரு கதா காலட்சேபத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அதை கேட்க வைங்க. இது மாதிரி ஏதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு பணியை ஏற்று செய்தால் மன உளைச்சலில் இருந்து விடுபட நம்மளால முடியும். ஏன்னா இதை விட சூட்சுமமான ஒரு விஷயமாக அது போறதுனால, அதுல உங்க மனது ஈடுபடுறதுனால வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க அளவுக்கு மீறி கொடுத்த அழுத்தமானது மிஸ் ஆயிடுது, போயிட ஆரம்பிக்குது. இதில் நாம் கொள்கின்ற ஆழ்ந்த ஈடுபாடு நமது விமோசனத்திற்கு உதவும் கருவியாக விளங்க வேண்டும். அதை ஒரு கடமையா, ஒரு ரைட்டுப்பா, ஒரு மாத்திரையை போட்டுக்க உடம்பு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி, மன உளைச்சல் வருதா, சரிப்பா ஆசிரமத்துல போய் 2 வேலையை செஞ்சுட்டு வாப்பா, சரியா போயிடும், அப்படி கிடையாது. அந்த வேலையை மிகுந்த ஆழ்ந்த ஈடுபாட்டோடு, அதுதான் என்னை இதுல இருந்தெல்லாம் விடுபட வைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அதை செய்ய வேண்டும். நாம் நமது அமைப்பில் உள்ள அனைவருக்கும் இதைத்தான் கற்பிக்கிறோம். அதனாலதான் சாரிஜி சொல்றாரு, நான் தியானம் பண்ணிலாம் எதுவும் பெருசா சாதிக்கலங்க, என் மாஸ்டருக்கு நான் சேவை செய்ய ஆரம்பிச்சேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும், சேவையை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, அதுதான் என்ன இந்த நிலைமைக்கு உயர்த்துறதுன்னு அவங்க மதிப்புக்குரிய சாரிஜி மகாராஜ் பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. தாஜியும் அதை பத்தி அதிகம் சொல்றாரு, ஆனா மேலோட்டமாக சொல்றாரு, உள்ளுக்குள்ளார நமக்குள்ளார சொல்லலை. அது நமக்குள்ளார இன்பில்டா வரணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். சாரிஜி மகாராஜ் பேசுற அளவுக்கு தாஜி நம்மளுடைய வாலண்டியர் சர்வீஸை பத்தி பேசல. ஆனா அவர் பேசினார், நம்ம செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகளை இவர் கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு இந்த கச்சஃபன் எடுத்துங்களேன். நாம ஒவ்வொருத்தரும்
வாலண்டியர் ஒர்க் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னா ஹார்ட்ஃபுல்னஸ் இந்த அமைப்புள்ள இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு நமக்கு கொடுத்துருக்க இந்த சுதந்திரத்தை தவிர வேற என்ன பெரிய வாய்ப்பு வேணும்? ஒரு காலத்துல இந்த மாதிரிலாம் நீங்க ஹெச்எஃப் நடத்த முடியாது. இதுல ஒரு 40 வயதுக்கு மேல இருக்கிற சீனியர் அபியாசிஸ் எல்லாம் இருப்பாங்க, 15 வருஷமா 20 வருஷமா இருக்கவங்கலாம். அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்திலயோ ஒரு கல்லூரியிலயோ போய் சகஜ மார்க்கத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா கல்லூரியில பர்மிஷன் வாங்குறது ஒரு பக்கம், நம்ம அமைப்புல இருக்கிறவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம பிரிசெப்டரை கூட்டிட்டு போறதுக்கு மேல இருந்து ஒரு லெட்டர் வாங்குறதுக்கு நம்மளால முடியாது. ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, சகஜ மார்க்கம் விற்பனைக்கு அல்ல, உங்களை யார் அங்கெல்லாம் போய் கேட்க சொன்னது, தேவைன்னா அவங்க லெட்டர் கொடுக்கட்டும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரிஜிட்னு சொல்ல முடியாது, ரெஸ்ட்ரிக்டடா இருந்தோம் அந்த சூழ்நிலையில. இன்னைக்கு புதிதாக சேர்ந்த ஒரு அபியாசி தானாகவே ஏதாவது ஒரு அமைப்புல போய் நாங்க ஹார்ட்ஃபுல்னஸ்ல இருந்து வர்றோம்னு சொல்லி ப்ரிசெப்டர் வந்தா ப்ரிசெப்டரை கூட்டிட்டு போய் ப்ரிசெப்டர் இல்லைன்னா ஒரு ஆப்பை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு கடவுள் பணியை, ஒரு மிஷனுக்கான சர்வீஸை, மாஸ்டருக்கான சர்வீஸை முதல் நாளிலேயே செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தாஜி வந்து நமக்கு மிகப்பெரிய களத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். எதுக்காகன்னா ஏற்கனவே இருந்தது மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு மன உளைச்சல் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய அலுவலக வாழ்க்கையிலும் நமக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா, கடவுள் சம்பந்தப்பட்ட பணியை ஏதாவது ஒன்றை ஏற்று செய்யலாம். நீங்க எல்லாருமே இதுல இருக்கிற ஒரு 100-150 பேர் இருப்பீங்க, எல்லாருமே வந்து ஹெச்எஃப்என் பண்ணிருப்பீங்க. இந்த வீட்டுல எவ்வளவு கவலை இருந்தாலும் இல்ல என்ன ஒரு மைண்ட் ப்ரெஷர்ல இருந்தாலும் ஒரு ஹெச்எஃப்என் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றத பார்த்தா லேசா பறக்கிற மாதிரி நம்ம மாறி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் கொடுக்குற இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து அவரு வந்து இந்த விஷயத்தை டெவலப் பண்றதுக்காகவோ இல்லை வந்து ஹார்ட்ஃபுல்னஸை விரிவடைய செய்யறதுக்காகவோ இல்லை. அது வந்து அவருடைய ஒரு சின்ன ஒரு சங்கல்பம். அந்த சங்கல்பம் என்னைக்கு வெளில வருமோ தானா வெளில வரைக்கும் அவரால் வெயிட் பண்ண முடியும். அவர் ஒன்றும் அவசரக்காரர் கிடையாது. ஆனால் அவர் கொடுக்குற இந்த வேலைகள் எல்லாம் யாருக்காகன்னா இன்றைய சூழ்நிலையில சமூக பிரச்சனைகள்ல அல்லது வந்து குடும்ப பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிற நாம மிக விரைவாக வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதெல்லாம் கொடுக்குறாரு. அதனால இந்த இடத்த நம்ம திருப்பி படிச்சுக்கணும். ஒரே நேரத்தில் அநேக எண்ணங்களை கொண்டிருப்பதே மன உளைச்சலுக்கு காரணமாகிறது, அல்லது இதயத்தை பாதிக்கும் அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தின் மீது அளவிற்கு மீறி அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது இந்த மன உளைச்சல் வருகிறது. இந்த சிக்கலில் இருந்து விடுபட கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பணியை ஏற்று நாம் செய்யலாம். அதில் நாம் கொள்கின்ற ஆழ்ந்த ஈடுபாடு நமது விமோசனம்னா விடுபடுறது. எதுல இருந்து விடுபடுறது? மன உளைச்சல்ல இருந்து விடுபடுறது. அதற்கு உதவும் கருவியாக விளங்க வேண்டும். நாம் நமது அமைப்பில் உள்ள அனைவருக்கும் இதைத்தான் கற்பிக்கிறோம். இதை கடைபிடிப்பவர்கள் பெருமளவு வெற்றியை பெறுகிறார்கள். அதை எந்த விதத்தில் பின்பற்றினாலும் அதில் எந்த தவறும் இல்லை. ஸோ அதை பின்பற்றுறவங்களுக்கு இதுக்குதான் மன உளைச்சலுக்காக தான் இதுக்கு வரணும்னு தெரியாது. அவருக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதனால வரலாம். இல்ல அவருக்கு வந்து வேற வேலை இல்லை, இந்த வேலையை வந்து பிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து முன்னேறிடலாம், ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு தான் வழின்னு நினைச்சு வரலாம். சார் அவங்க எந்த விதத்துல இதை பின்பற்றுகிறார்கள், என்ன நோக்கத்தோடு பின்பற்றார்கள். ஆனால் யார் வந்து ஆழ்ந்த ஈடுபாட்டோடு கடவுள் சம்பந்தப்பட்ட பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அந்த விதத்துல அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதனால நம்ம அமைப்புல இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். முக்கியமான விஷயம் என்னவெனில், நம்ம வந்து என்ன எய்முக்காக இங்க வந்திருக்கோங்கிற விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும். நாம் கொண்டுள்ள நோக்கம் நம் கருத்தில் இருக்க வேண்டும். அதை மிஸ் பண்ணிட கூடாது. கட்டடம் கட்டுறான்னு இறங்கி கட்டடம் எப்படி நல்லா ஆயிடுச்சு, ஆசிரமம் எப்படி நல்லா ஆயிடுச்சு, நான் அதை பண்ணிட்டேன், நான் தான் இந்த ஆசிரமத்தை உருவாக்கணுவேன் அப்படின்னு அங்க போயிடக்கூடாது. அதுக்காக நம்ம வரல, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம். அது மூலமா நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு அதுல முன்னேறி வந்தோம். அவ்வளவுதானே ஒழிய நாம் கட்டடம் கட்டவோ அல்லது வந்து செடி வளர்க்கவோ மரம் வளர்க்கவோ அல்லது வந்து ஒரு ஆசிரமத்தை டெவலப் பண்ணி அதை பெருசாக்கி காட்டவோ அல்லது ஒரு சென்டரை டெவலப் பண்ணி 50 அபியாசி 500 அபியாசி ஆக்கி காட்டவோ நம்ம வரல. இதுக்கான முயற்சிகள் எல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பா தான் நம்ம எடுத்துக்கிறோம்.
நம்ம நோக்கம் எப்பயும் நம்முடைய கருத்துல இருக்கு. நீங்க ரமண மகரிஷியோட வாழ்க்கை வரலாறை படிச்சீங்கன்னா, அவர்கிட்ட ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. அவர் அவருடைய செயலாளரா மாறுறார். அவர் பேரை நான் இப்ப மறந்துட்டேன். நீங்க யாராவது இதுல அவருடைய டிசைபிளா இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் ரமண மகரிஷியுடைய ஆசிரமத்தை பாத்துக்கிறது, அங்க வர்றவங்களுக்கான சேவைகளை செய்கிறதுன்னு அதுல மூழ்கி போறார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு எண்ணம் வருது. என்னடா நம்ம வேலையை விட்டுட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கோமே. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த வேலைகள்ல, அதாவது ஆசிரம சம்பந்தமான வேலைகள்ல மூழ்கி போயிட்டார். ஒரு நாள் தியானம் பண்ணும்பொழுது அவருக்கு நம்ம வந்த வேலை என்ன, நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வந்தோம், நம்ம கடவுளை நினைக்கணுங்கிறதுக்காக வந்தோம், கடவுளை அடையணுங்கிறதுக்காக வந்தோம். இன்னைக்கு காலம்புற எந்திரிச்சு எப்படி இந்த இடத்த கிளீன் பண்றது, எப்படி வர்றவங்களை வரவேற்கிறது, எப்படி உங்களுக்கு இது செய்யறது, அது செய்யறது, இப்படி சிந்தனை போயிடுச்சே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். இப்ப நேரா ரமண மகரிஷிட்டே போய் கேட்கிறாரு, நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் என்ன நோக்கத்துக்காக வந்தனோ அதுக்காக நான் எதுவும் செய்யல, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. நம்மளா இருந்தோம்னா நம்ம மட்டத்துல என்ன சொல்லுவோம்னா, நீ எனக்கு செய்ப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, உன்னை நான் சரி பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம நம்மளுடைய சுயநல எண்ணத்துல தானே. ஆனா அவர் சொல்றாரு, உன்னுடைய நோக்கத்துக்கு இது தடையா இருக்குன்னு நீ நினைச்சா அதுல இருந்து நீ விலகிக்க, அது எப்படி வரணுமோ அப்படி வரும், நீ எதுக்காக வந்தியோ அதை பாரு அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லு. இங்க நம்மகிட்ட யாரும் அது மாதிரி சொல்றது இல்லை. ஆனால் நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வரும் பொழுதே நீங்க அந்த விஷயங்கள்ல இருந்து விலக்கி விடப்படுகிறீர்கள். இது தானாவே நடக்க ஆரம்பிச்சு. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த மாதிரி விலகி போயிடுற ஒரு ஆளா இருக்கக்கூடாது. எல்லா வேலைகளிலும் நம்ம ஈடுபடுத்திக்கணும். ஆனா நம்ம நோக்கத்தின் மீது நாம் கவனம் எப்பையும் இருக்க வேண்டும். அனைவரும் பின்பற்ற வேண்டிய மற்றொரு அத்தியாவசியமான விஷயமும் உள்ளது. அது என்ன? அன்பும் பக்தியும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அளவிற்கு அதில் நாட்டம் கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும், கடவுள் சம்பந்தப்பட்ட வேலையை எடுத்துக்கொள்ளும் பொழுதும், அதுல முதல் விஷயம், முழுமையாக நோக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஈடுபடணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுல அன்பும் பக்தியும் இருக்கணும். உங்க பணியில எல்லாத்துலயும் அன்பும் பக்தியும் ஈடுபட வேண்டும். பக்தியோட செய்யணும். மாஸ்டர் மீது கொண்ட அன்பினால் சர்வீஸ் பண்ணணும். மாஸ்டர் மீது கொண்ட பக்தியினால, டெடிகேஷன்னால, டிவோஷன்னால அந்த வேலைகள் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யாமல் நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துதான் நிறைய வேலைகள் செய்யப்படுகின்றன. என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு முறை நான் அதை இதுல பார்த்தேன். ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு போகும்பொழுது ஒரு ஒரு வாலண்டியர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, டிரான்ஸ்போர்ட் பொறுப்பு. வர்ற வாசல் படியில அவங்கள நிக்க வச்சு, நீங்க கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுங்க, இந்த இடத்துல யாரும் கூட்டம் போட்டுறாம, வண்டி நின்றுடாம, வர்றவங்க போறவங்களுக்கு ஒரு சிக்கல் வராம பாத்துங்க. பட் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, லிட்டரலி பார்க்க போனோம்னா, அந்த இடத்துல யாராவது ஒரு செகண்ட் நின்றுட்டாங்கன்னா அவங்கள போட்டு திட்டி கண்ணாமண்ணான்னு பேசி, போங்க முதல்ல, உங்களுக்கு எல்லாம் இங்க யார் இவ்வளவு நேரம் இருந்தா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்காதா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அபியாசிகிட்ட பேசுற மாதிரியே அங்க நிக்கிற ஆட்டோக்காரர்கிட்டையும் பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தவங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி நீங்க இப்படி பேசுறீங்களே, நாங்க எப்படி உள்ளார வர்றதுக்கு, நாங்க நாளைக்கு தியானம் பண்ணோம்னாலும் உங்க ஆசிரமத்துக்கு உள்ளார தானே வரணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த அபியாசி தானாவே டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ, நம்ம அந்த அளவுக்கு போயிட்டோம், இந்த எண்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எதனால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி வருதுன்னா, நான் என்கிட்ட கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சிருந்தேன். இதுல அன்பும் பக்தியும் இல்லை. ஒரு வயதானவங்க வர்றாங்க, அவங்களால நடக்க முடியாது, அந்த ஆட்டோவில் அந்த இடத்துல நிறுத்தி தான் இறக்க முடியும்னா, ஆட்டோவை அங்க கொண்டு தள்ளி நிறுத்து, அங்கேருந்து இறங்கி வா, அங்கேருந்து வெயிட்டை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுல அன்பும் பக்தியும் கிடையாது. வயதானவங்களாம், வாங்கம்மா கொஞ்சம் இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன், இதை எடுத்துங்க, ஆட்டோக்காரண்ணா நீங்க கொஞ்சம் நவுந்துக்குங்கண்ணா, கொஞ்ச நேரத்துல யாராவது டிஸ்டர்ப் ஆகும், இப்படி பேசணும்னா என்ன இருக்கணும்? மனசுல அன்பும் பக்தியும் விளையாட வேண்டும். அப்ப நம்ம மிஷன்ல ஒரு வாலண்டியர் ஒர்க் பார்க்கும்பொழுது, நம்ம குப்பை அள்ளுற பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு முதல் விஷயம் குப்பை போடுறவங்க மேல எரிச்சல் வரும். அதானே வருது. அப்ப எங்க அன்பும் பக்தியும் அங்க வருது?
நமக்கு கேன்டீன்ல பிளேட்டு கழுவுற வேலை கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு விஷயம் என்ன வரும்னு கேட்டா, பிளேட்ல அப்படியே சாப்பாட்டோட அப்படியே கொண்டாந்து உள்ள போடுறாங்க பாருங்க, அவங்க மேல எரிச்சல் வரும். அதுல எங்க அன்பும் பக்தியும் இருக்கு? அப்ப நாமெல்லாம் ஏதோ ஒரு வேலை செய்யறோம். எதுக்காக செய்யறோம்னா, அந்த வேலையை சிறப்பாக செய்யணும், நல்லா நடக்கணும். நல்ல விஷயம்தான். ஆனா அது அல்ல நமது நோக்கம். அந்த வேலையை செய்யும் போது அதுல அன்பும் பக்தியும் இழையோடணும். மாஸ்டருக்காக இதை செய்யறேன், மாஸ்டர் தான் இப்படி கொண்டாந்து போட சொல்லியிருக்காரு, இதை சரி பண்ற வாய்ப்பை தான் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாம் எடுக்க முடியுமா? சாத்தியம் இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு வாலண்டியர் ஒர்க்லையும் செய்யலாம். இது போய் கண்காவல செய்யணும்னு கிடையாது. நம்முடைய ஆசிரமங்கள்ல இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடக்கும். நீங்க காலம்புற 4:30 மணிக்கு போய் உட்கார்ந்து இட்லி ஊத்தி சாம்பார் வச்சு கொண்டாந்து வெளியில வச்சிருப்பீங்க. 7:25க்கு வந்து சத்சங்கம் அட்டன் பண்ணிட்டு 8:20க்கு முடிஞ்ச உடனே நேரா வந்து பிளேட் வாங்குற ஒருத்தர், என்னங்க இது சாம்பார்ல உப்பே இல்லை, ஏங்க கரெக்டா உப்பெல்லாம் கூட உங்களால பார்த்து வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்னு மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் வந்தது 7:25க்கு நேரா சத்சங்கத்துக்கு வந்தார். சத்சங்கம் முடிஞ்ச கையோட நேரா சாப்பாட்டுக்கு வந்தார். அவருக்கு வந்து யாரை பத்தி நினைப்பும் இல்லை. அவருடைய ஆன்மீக பசி, அவருடைய லௌகீக பசியை தாண்டி அவருக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை. இப்படி ஒருத்தர் வர்றாரு. இப்படி ஒருத்தர் வந்த உடனே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும் பாருங்களேன். அவரையும் நான் பார்த்துட்டேன். அவர் வந்ததையும் பார்த்தேன். அவர் கரெக்டா ப்ளீஸ் ஸ்டார்ட் சொல்றப்பதான் உள்ள வந்தாருங்கிறதையும். நான் 4:30 மணிக்கே வந்து இட்லி ஊத்தி சாம்பார்லாம் செஞ்சு வச்சுட்டு நானும் 7:28க்கு தான் உள்ள போறேன். முடிஞ்ச உடனே ஆளா நான் தான் கிளம்புறேன். ஏன்னா மற்றவங்களுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கணுமே அப்படின்னு. என் கூடயே அவரும் சாப்பிட வர்றாரு. அப்ப எனக்கு வந்து ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு. வந்து தட்டை எடுத்தவரு, பிரதர் கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல. இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோமே, என்னங்க அது ஒரு உப்பு கூட பார்த்து வைக்க முடியாது. ஆசிரமத்திலாம் இப்படிதாங்க. அவங்களுக்கு வந்து வந்து ஒரு அபியாசிக்கு கொடுக்குற குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா மாஸ்டர் எவ்வளவு வருத்தப்படுவாரு அப்படின்னு பேசுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப வந்து நம்மளுடைய மனநிலை என்னன்னு நினைச்சுப்பாரு. எப்படி பொங்கிருப்போம். இதுல யாரெல்லாம் கிச்சன் வாலண்டியரோ அவங்களுக்கு எல்லாம் இந்த பொங்கல் இல்லாமலே இருக்காது. அவங்க கிச்சன்ல பொங்கல் வச்சாங்களோ இல்லையா, அவங்க மனசுல இந்த பொங்கல் வந்துடும். ஆனா அந்த இடத்துல அன்பும் பக்தியும் இருந்தா, மாஸ்டர் இவர் மூலமாக இனிமே வர்றவங்களுக்கு ஒரு தவறு இல்லாம ஒரு குவாலிட்டியோட கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீங்க, நல்ல வேலை, ஆளே சொல்லிட்டாரு எனக்கு, நான் இப்பயே அந்த உப்பை டேஸ்ட் பண்ணி சரி பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நாம மாஸ்டர் மீது அன்பும் பக்தியும் கொண்டு அந்த வேலையை செய்யணும். ஒருக்கு பாக்குறவங்க என்ன மனதுல இருக்கணும், நாம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒண்ணு மனசுல இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய வாலண்டியர் ஒர்க்குல அது செடி நடுவதாக இருந்தாலும், கிச்சன் ஒர்க்கா இருந்தாலும், டாய்லெட் கிளீனிங்கா இருந்தாலும், இல்ல மெடிடேஷன் ஹால்ல மாஸ்டர்கிட்ட யாரும் போயிடாம மற்றவர்களை தடுத்து நிறுத்துற வேலையாக இருந்தாலும், அதில் அன்பும் பக்தியும் இழையோட வேண்டும். மாஸ்டர் வரப்போ குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து அனிமல் மாதிரி பார்க்கக்கூடாது. அவங்க கிட்ட அன்பும், அவங்க வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அன்பு மிகுதியாலதான் குறுக்க வர்றாங்க. மாஸ்டர் கோவப்படலாம், ரொம்ப கோவப்படுறதுக்கு உரிமை கிடையாது நமக்கு. என்னங்க நீங்க மனுஷங்க, அவரை நடக்க கூட விட மாட்டீங்களான்னு கத்துறதுக்கு நம்ம கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பக்தி. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இருங்க, மாஸ்டர் பார்த்துடலாம். மாஸ்டர் நிச்சயம் நம்மளை பாப்பாரு, கவலைப்படாதீங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 10 தடவை சொல்லலாம், 100 தடவை சொல்ற வரைக்கும் கூட நம்மளால இருக்க முடியுமா? என்னால இருக்க முடியாது. நான்லாம் அந்த வேலைக்கு போகவே மாட்டேன். ஆனா அதுல ஒரு நாளைக்கு நின்று அதுல பக்குவப்படுற வரைக்கும் நான் வாலண்டியருக்கு பார்த்துட்டு தான் இருக்கணும். அதனால நாம என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதில் அன்பும் பக்தியும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அளவிற்கு நாட்டம் கொண்டிருக்க வேண்டும். சரி, இந்த அன்பும் பக்தியும் வர்றதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒண்ணும் பண்ண வேணாம். பூரணமானவர் என்று நீங்கள் எண்ணும் உன்னதமான ஒருவரை கடவுளின் உருவமாக கருதி அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். இப்ப கூட ரீசெண்டா மெட்ராஸ்ல ஒரு அபியாசி கேட்டாங்க இல்லையா, மாஸ்டர் எல்லார் மேலேயும் என்னால அன்பு செலுத்த முடியல, நான் என்ன பண்றது? உங்களால வந்து மாஸ்டர் மேல அன்பு செலுத்த முடிஞ்சா அவனு லவ் ஆல் ஹூம் ஹி லவ்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, என்னால முடியலன்னு கேட்டாங்க. ஸோ லவ் ஹிம் ஹூ லவ்ஸ் ஆல் அப்படின்னு ஒரே வார்த்தையில மாஸ்டர் சொன்னாரு. அதை தான் வந்து பாபுஜி இங்க சொல்லியிருக்காரு. உங்க வேலையில உங்களால அன்பும் பக்தியும் கொடுக்க முடியல, எல்லார் மேலேயும் அன்போட இருக்க முடியலன்னா
பூரணமானவர் என்று நீங்கள் எண்ணும் உன்னதமான ஒருவரை, நம்முடைய குருநாதரை கடவுளின் உருவமாக கருதி அன்பு செலுத்துங்கள். சரி, எப்படி இந்த உணர்வு வரும்? உங்களுடைய நடத்தைகளை நீங்கள் வடிவமைத்துக் உங்க பிஹேவியரல் ஆஸ்பெக்ட், உங்களுடைய கேரக்டர் வந்து சரியான விதத்துல இருக்கிற பட்சத்துல இந்த எண்ணம் தானாக வரும். அதனாலதான் சரியான அந்த கரெக்ட் திங்கிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு சஜஷனையே மாஸ்டர் கொடுத்திருக்காரு. அது மற்றவங்களை சரி பண்றதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். யார் ஒருத்தர் இந்த கரெக்ட் திங்கிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ஹானஸ்ட் அப்ரோச் டெவலப்ஸ் இன் ஆல் அப்படிங்கிற அந்த ஒரு சஜஷனை மனதுல வந்து பக்தியோட அன்போட அவ்வப்போது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவர்களுடைய நடத்தை தனக்கு தானே சரியாக போகும். அவர்களுடைய நடத்தை சரியாகிறதுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு மாஸ்டர் மீது ஒரு அன்பு உருவாகும். ஏன்னா கரெக்ட் திங்கிங்கிறது அதுதானே, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அதுதானே. அதனால அந்த சரியான நடத்தை என்பது அங்க வர ஆரம்பிக்கும். இப்ப கூட வந்து சரியான விடை கிடைக்கவில்லை. ஏன்னா நான் எப்படி சரியான நடத்தையை வளர்த்துக் கொள்வது? அதுக்குதான் 2 சொல்றாரு. பிரார்த்தனை மற்றும் மற்றவர்களை மதித்து போற்றும் பழக்கத்தால் அது சாத்தியமாகும். இந்த பிரார்த்தனையில தான் நான் அந்த சஜஷனை சொன்னேன். உங்களால அந்த சஜஷன் சொல்ல முடியா? சகஜமா இருக்க பிரார்த்தனையை உள்ளம் உருகி செய்ய ஆரம்பிங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும், நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம என்ன பண்றோம்? மனதளவுல போற்றி மதித்து வாழ்த்துற பழக்கத்தோட வருவோம். எல்லாரும் உயர்ந்தவர்கள். மாஸ்டரை பார்க்க ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும், அவர் எளிமையான தோற்றமுடையவராக இருந்தாலும், கடினமான தோற்றமுடையவராக இருந்தாலும், நல்லா பேசுறவராக இருந்தாலும், ஒரு ரஃபா பேசுறவராக இருந்தாலும், அத்தனை பேரும் இதயத்துல இருக்கிற அளவுக்கு அதிகமான அன்பினாலதான் இந்த இடத்துல கூடியிருக்காங்கிறத உணர்ந்து அவர்களை மதித்து போற்றும் பழக்கத்தை நாம கொண்டு வரணும். சோ இங்க ரிவர்ஸ்ல போனா, பிரார்த்தனை மற்றும் மதித்து போற்றும் பழக்கத்தால் நம்முடைய நடத்தையை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். நம்முடைய நடத்தை, நம்முடைய கேரக்டர் சரியானுச்சுன்னா மாஸ்டர் மீது நமக்கு அன்பு அபரிமிதமா வளரும். மாஸ்டர் மீது நமக்கு அன்பு அபரிமிதமா வளர்ந்ததுன்னா நம்மளால அதிக அன்போடையும் பக்தியோடையும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தும் கடவுள் பணியை செய்ய முடியும். அப்படி அதிக அன்பும் பக்தியும் நம்முடைய வேலைகள்ல இடைவழும் போது நம்ம வேலைகளுக்கு நடுப்புற நம்ம நோக்கம் எப்பயும் நம்ம மனசுல நிலைச்சு நிற்கும். கடவுள் மீது இந்த மாதிரி ஒரு அன்போடு, மாஸ்டர் மீது இப்படி மாதிரி ஒரு அன்போடு நம்ம ஒரு மிஷன் பணியை எடுத்து செய்யும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற அந்த மன உளைச்சல் என்பது காணாமல் போய்விடும். ஆக ஒரு ரிவர்ஸ்ல போனோம்னா இது எல்லாமே நமக்கு நல்லாவே புரியும். அப்பயும் நிறுத்தல, இன்னும் சொல்றாரு. இந்த நிலையை நாம் எவ்வாறு அடைவோம்? அதாவது பிரார்த்தனை அதையும் மற்றவர்களை மதித்து போட்டுகின்ற பழக்கத்தையும் எப்படி அடைவோம்? ரொம்ப சிம்பிள்ங்கிறார். நல்லவர்களோடு இணைந்து இருப்பது, மகான்கள் மற்றும் பக்தர்களுடைய கதைகளை படிப்பது, இது ரொம்ப அவசியம். எப்பயுமே வந்து இந்த சத்சங்கம் அப்படிங்கிறது ஒரு மென்மையான எண்ணம் உடையவர்களோடு, பக்தி உடையவர்களோடு அவங்க வந்து அபியாசியா தான் இருக்கணும்னு இல்லை. அவங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய பாட்டியாகவோ தாத்தாகவோ இல்லை உங்க தம்பியாகவோ தங்கச்சியாகவோ கூட யார்ட்டையாவது பக்தி உணர்வு நிறைய இருக்கு அப்படின்னா அவங்க கூட அடிக்கடி நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். 2வது விஷயம், மகான்கள் மற்றும் பக்தர்களுடைய கதைகளை நம்ம அடிக்கடி படிச்சுட்டே இருக்கணும். அப்ப நமக்கு இருக்கிற மகான்கள் பக்தர்களுடைய கதைன்னா 3 பேரோடது இருக்கு ஆல்ரெடி. லாலாஜியோடைய சுயசரிதம், லாலாஜியோடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய விஷயங்கள், அதே மாதிரி பாபுஜியோட சுயசரிதம், சாரிஜி எழுதின அந்த புத்தகங்கள், நினைவலைகளின் வழியே, என் மாஸ்டர் எழுத அடிச்சுவடுகள், இந்த புத்தகங்களை படிக்கும் பொழுதே நமக்குள்ளார வந்து பக்தி உணர்வு பொங்கி பெருகிறத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்சு வேற எந்தெந்த மகான்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் இருக்குதோ, பெரிய பெரிய பக்தர்களுடைய புத்தகங்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்களை பற்றிய புத்தகங்கள், இதெல்லாம் நம்ம வந்து படிக்கும் பொழுது நம்முடைய இதயத்துல இருக்கக்கூடிய கடினத்தன்மை கரைஞ்சி நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை மனோபாவத்துக்கு எளிமையா போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கும். சரி, இதெல்லாம் முடியாதுங்க, எந்த ஒரு பயிற்சி முறையோ தியான முறையோ மேற்கொள்ளாமல் மனோசக்தியை எப்படி வழிப்படுத்திக் கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் படித்தோம்.
ஆனா ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான ஒரு டாபிக். நம்ம வந்து என்ன செய்யணும், என்ன செய்தால் நாம நம்முடைய அன்றாட பிரச்சனைகள்ல, சிக்கல்கள்ல நம்மளை பாதிக்கின்ற விஷயங்கள்ல இருந்து விடுபடலாம் அப்படிங்கிற விஷயத்த மாஸ்டர் ரொம்ப அழகா சின்ன சின்ன வரிகள்ல, பொருள் பொதிந்த வரிகள்ல கொடுத்திருக்காரு. இது திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள நமக்கு நடைமுறையில ரிவீல் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த நாள்ல நம்ம வந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை மிஷனுக்கு நம்ம என்ன சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்னையிலேருந்து ஒரு புதிய கோணத்துல சிந்திப்போம். அப்படி சர்வீஸ் பண்ணும்பொழுது அதுல நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்குங்கிறத அடிக்கடி கவனிச்சுக்கிட்டே செய்வோம். நீங்க என்ன வேலை இன்னைக்கு காலையில இன்னமே எந்திரிச்சு ஒரு வேலையை செய்றீங்க, இன்னைக்கு போய் ஒரு வேலை செய்ய போறீங்கன்னா கூட இன்னைக்கு அதை பார்க்கிற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கணும். ஒரு பிரிசெப்டரா இருந்தா ஒரு சிட்டிங்காக வருகின்ற அபியாசியை கூப்பிட்டு அவரை வரவேற்று அவருக்கு சிட்டிங் கொடுத்து அனுப்பும் பொழுது இங்க சொன்ன விஷயம்லாம் நம்ம மனசுல ஓடணும். நம்முடைய நடத்தை, அதுல நம்ம கொடுக்குற சிட்டிங்ல அன்பும் பக்தியும் இழையோடுதா, நம்ம வந்த நோக்கத்தை நாம மறக்காம அதை செய்யறோமா, அவர்களை வந்து மதித்து போட்டுகின்ற பழக்கம் நம்மகிட்ட இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம கவனித்து கொண்டு நம்ம ஒரு அபியாசியை ரிசீவ் பண்ணி ஒரு சிட்டிங் கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னா கூட நமக்கு இன்றைய புத்தக வாசிப்பு ஒரு மாற்றத்தை நமக்குள்ளார வேற ஒரு டைமென்ஷனை காட்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த மாஸ்டருக்கு ஒரு நன்றியை நம்ம மனதளவுல தெரிவித்துக் கொண்டு இந்த நன்றி உணர்வோடு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.